சாமிமார்கள் பண்ற ஒரு தவறு, இது தவறு சின்ன தவறு இல்லை, மிகப்பெரிய தவறு. நிறைய சாமிமார்கள், நீங்க சபரிமலைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் நிறைய பேர் சபரிமலைக்கு போனவர்களாக இருப்பீர்கள். சபரிமலைக்கு போனீங்கன்னா பம்பையில கன்னிமூல கணபதி, அதாவது பம்பா கணபதி சன்னதி இருக்குல்ல, அந்த சன்னதியில பார்த்தீங்கன்னா அந்த உண்டிலுக்கு முன்னாடி அந்த எலி மேல கிட்டத்தட்ட ஒரு 1000 மாலை அது மேல இருக்கும். நான் சொல்றது பூ மாலை இல்லை, மணி மாலை. நம்ம சாமிமார்கள் போட்டுக்கிற மாலை இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1000கணக்கான மாலைகளை அந்த பிள்ளையார் சன்னதி முன்னாடி போட்டு போறாங்க. ஏன் போட்டு போறாங்க? மலையிலேருந்து வரும்பொழுதே அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நெய்யபிஷேகம் முடிஞ்சா சபரிமலை யாத்திரை முடிஞ்சு போயிட்டு தான் நினைக்கிறாங்க. அது இல்லை உண்மை. வீட்டில இருந்தோ கோவில்ல இருந்தோ நீங்க மாலை போட்டுக்கிறீங்களா? கார்த்திகை 1ஆம் தேதி என்னைக்கு எங்க மாலை போட்டீங்களோ, திருப்பி சபரிமலை யாத்திரை முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த மாலையை கைட்டினாதான் உங்களுடைய சபரி யாத்திரை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். இல்லைன்னா நீங்க யாத்திரை வந்ததாவே கணக்கு கிடையாது. ஐயப்பனோட அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர்ல உங்க பேர் மார்க் ஆகாது. நான் இதை உங்களை பயமுறுத்தத்துக்காக சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய தவறு சாமிமார்கள் செய்கின்ற செயல், சபரிமலையிலேருந்து வரும்போது வர வழியிலேயே மாலை